Hi students, welcome to Structural Engineering class. இன்னைக்கான கிளாஸ்ல Structural Engineering உள்ள theory questions, அதாவது 3 mark questions பார்த்துக்கலாம். Structural Engineering பொறுத்தவரையில எல்லா theory questionsமே important questions தான். Structural Engineering பொறுத்தவரையில most of the answers வந்து code bookல இருக்கிறது தான். Code bookல page numbers எல்லாம் நீங்க ஆல்ரெடி ரெஃபர் பண்ணி வச்சிருக்கணும். மற்றபடி படிக்க வேண்டிய theory questions யூனிட் 1ல மட்டும் தான் நிறைய இருக்கும். ரிமைனிங் 4 யூனிட்ஸ்லயும் நீங்க மக்கப் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அதனால நீங்க சிலபஸ் பேஸ் பண்ணி கோட் புக்ல இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் ரெஃபர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு குயிக்கா அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுல வந்து ரீசன்ட்டா நடந்து முடிஞ்ச ஒரு 5 செமஸ்டர் क्वेश्चंसல இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் क्वेश्चंस மட்டும் எடுத்துறோம். யூனிட் 1 டிஃபைன் மாடுலர் ரேஷியோ. Modular ratio means it is the ratio of Engg's modulus of steel and Engg's modulus of concrete. அதாவது Engg's modulus of steel க்கும் Engg's modulus of concrete க்கும் இருக்கக்கூடிய ஒரு ratio. That is, it is denoted by small m is equal to ES divided by EC. இந்த modular ratio இது வந்து general definition தான். வெறுமனே modular ratio ன்னு கேட்டா நீங்க இவ்வளவு எழுதினா போதும். இது RCC பேஸ் பண்ணி கேட்டிருந்தா கோட் புக் பேஜ் நம்பர் 47ல இருக்குது. That is small m equal to 280 divided by 3 into sigma CBC. Code book page number 47ல working stress methodக்கான assumptionல 4th pointல இருக்கு. The modular ratio m has the value 280 divided by 3 into sigma CBC. where sigma CBC அதுக்குள்ள definition உங்க கொடுத்திருக்காங்க. Therefore modular ratioக்கு இந்த ஃபார்முலா எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். Next question. What is mean by characteristic strength of a material? இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 50ல இருக்குது. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஹெட்டிங் இருக்குது. இந்த டேர்ம் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த சென்டென்ஸ் முடிகிறது வரை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 மென்ஷன் டிஃபரண்ட் லிமிட் ஸ்டேட். இதுக்கான ஆன்சர் கண்டென்ஸ் பேஜில் தான் இருக்குது. கண்டென்ஸ் பேஜில் செக்ஷன் 11ல் லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுது. டோட்டலாக 6 லிமிட் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி இருக்குது. தென் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் கொஞ்சம் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் ஃப்ளக்சர், லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் கம்ப்ரெஷன், தென் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் ஷியர். தென் நெக்ஸ்ட் பேஜில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் டார்ஷன். சேம் வைஸ் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கும் அதில் இருக்கக்கூடிய 2 சப்டிவிஷன் வந்து தட் இஸ் டிஃப்ளெக்ஷன் அண்ட் கிராக்கிங். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு கண்டென்ஸ் பேஜை ரெஃபர் பண்ணி இந்த 6 லிமிட் ஸ்டேட்ஸையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட், ஹவு வில் யூ ஃபைண்ட் அவுட் த எஃபெக்டிவ் ஸ்பான் ஆஃப் அ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இதுவும் கோட் புக்கில் தான் இருக்குது. இது கோட் புக் பேஜ் நம்பர் 17ல் எஃபெக்டிவ் ஸ்பேன் உள்ள ஹெட்டிங்கில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆர் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு கொஸ்டின் கேட்டாலும் இதுதான், ஸ்லாபுக்கு கொஸ்டின் கேட்டாலும் இதுதான். இதே கொஸ்டினை கண்டினியூஸ் பீம் டினோட் பண்ணி கேட்டாங்கன்னா இதிலே 3 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதி அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது எக்ஸ்ட்ராவாக எழுதிக்கோங்க. சேம் வைஸ் எஃபெக்டிவ் ஸ்பேன் ஃபார் கேன்டிலிவர் பீம் கேட்டாங்கன்னா அதே பேஜில் 3rd பாயிண்ட்ல இருக்குது. அந்த பேராகிராஃபை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதுனா போதும். தென் டிஃபைன் லிமிட் ஸ்டேட். இது கோட் புக் பேஜ் நம்பர் 50ல இருக்குது. 50ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்குது. டைம் இருந்துன்னா நீங்கள் அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய 4 லைன்ஸும் எழுதுங்க. அதர்வைஸ் 3rd லைனில் த அக்செப்டபிள் லிமிட் ஃபார் த சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டின்னு ஸ்டார்ட் பண்ணதில் அதுலேருந்து எழுதி கால்ட் த லிமிட் ஸ்டேட் இவ்வளோ எழுதினாலுமே போதும். 3 மார்க் கொஸ்டின் ஆனதுனால ஒரு சென்டென்ஸ் எழுதுனா சம்டைம்ஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. therefore இந்த 4 லைன்ஸும் எழுதுறது பெட்டர். The next question, write down the span depth ratio for cantilever beam and simply supported beam. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 20ல இருக்குது. அதில் பேசிக் வேல்யூ ஆஃப் ஸ்பான் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோஸ் ஃபார் ஸ்பான் அப் டு 10 மீட்டர்ஸ்னு கொடுத்து கேன்டிலிவருக்கு 7, சிம்பிளி சப்போர்ட்டட் 20 அண்ட் கண்டினியூஸ்க்கு 26 எது கேட்டாலும் இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, டிஃபரன்ஷியேட் அண்டர் இன்ஃபோஸ்ட் அண்ட் ஓவர் இன்ஃபோஸ்ட் செக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட்ல அண்டர் இன்ஃபோஸ்ட் செக்ஷன்னா என்னன்னு பார்த்துக்கலாம். First point, XA less than XC. That is, if the depth of actual neutral axis is less than the depth of critical neutral axis. இது வந்து நம்ம working stress methodல அந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். இதே இது லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நீங்கள் எழுதுனீங்கன்னா XU less than XU maxனு எழுதிக்கலாம். Then second point வந்து the quantity of steel is less. So steel reaches the maximum permitted value first. That is, under enforced sectionனாலே reinforcement வந்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அங்கே எழுதியிருக்கோம். குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ் லெஸ். ஸ்டீல் லெஸ் குவான்டிட்டியாக இருக்கும்போது அது வந்து சீக்கிரம் உடைச்சிரும். அதாவது பெர்மிட்டட் வேல்யூவை வந்து ரீச் பண்ணிடும். அதனால தான் அது ஃபஸ்ட்டில் உடையும். ஸ்டீல் ஃபெயில்ஸ் ஃபஸ்ட். தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஃபோர்ஸ் இன்டு லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன்னா என்னன்னு பார்த்துக்கலாம். XA greater than XC if the depth of actual neutral axis is greater than the depth of critical neutral axis. லிமிட் ஸ்டேட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா
XU greater than XU max. ப்ராப்ளம் பண்ணும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க. XU greater than XU max இருந்தால் ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன். இங்கே வந்து ஓவர் இன்ஃபோர்ஸ் அந்த வேர்டை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக கான்கிரீட் வந்து அதை கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கும். therefore கான்கிரீட் தான் ஃபஸ்ட்டில் உடையும். கான்கிரீட் தான் மேக்ஸிமம் பெர்மிட்டட் வேல்யூவை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும். the quantity of steel is more. therefore the concrete reach the maximum permitted value first. Concrete fails first. therefore MR equal to compressive force into lever arm distance. Differentiate பண்ணி கேட்கலாம். otherwise 1 by 1 கேட்டாலும் இதை படிச்சுக்கணும். Next, write the code provision for beam regarding minimum area of tension reinforcement, maximum area of tension reinforcement and maximum area of compression reinforcement. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 38ல இருக்கு. requirement of reinforcement for structural members அந்த ஹெட்டிங்ல beams கொடுத்திருக்காங்க. tension reinforcement ஹெட்டிங்ல minimum reinforcement கொடுத்து ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. ப்ராப்ளம் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம். அதுதான் minimum reinforcement. இந்த ஃபார்முலா எழுதி வேர் போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கணும். and அதிலே maximum reinforcement இருக்குது. the maximum area of tension reinforcement shall not exceed 0.04 BD. இந்த சென்டென்ஸ் எழுதிக்கணும். then compression reinforcementக்கான ஆன்சரும் சேம் பேஜில் இருக்குது. the maximum area of compression reinforcement shall not exceed 0.04 BD. இதே பேஜில் சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. இதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டாலும் இந்த பேராகிராஃப் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்? இதுக்கான ஆன்சர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தட் இஸ் கான்கிரீட்டுக்கு லோட் அப்ளை பண்ணும்போது அது பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகும்போது டென்ஷன் ஜோனில் தான் கிராக்ஸ் உருவாகி சீக்கிரம் பிரேக் ஆகும். therefore அந்த பகுதியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வேண்டி அதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் அதனுடைய கான்செப்ட். கான்கிரீட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் கம்ப்ரெஷன் அண்ட் வீக் இன் டென்ஷன். கான்கிரீட் வந்து கம்ப்ரெஷன் ஜோனில் ரொம்ப பலமாக இருக்குது. டென்ஷன் ஜோனில் ரொம்ப பலமற்றதா, தட் இஸ் வீக்காக இருக்குது. இன் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் த கான்கிரீட் இன் டென்ஷன் ஜோன், ஸ்டீல் ராட்ஸ் ஆர் எம்பெடட் இன் டென்ஷன் ஜோன். அதாவது வீக்காக இருக்கக்கூடிய டென்ஷன் ஜோனை பலப்படுத்துறதுக்காக வேண்டி ஸ்டீல் ராட்ஸ் அந்த இடத்துல எம்பெடட் பண்ணி வச்சிருக்காங்க. தட் இஸ் பொதிச்சு வச்சிருக்கிறது. Such concrete is known as RCC. Next point பார்த்துக்கலாம். Reinforcement also limit the size of cracks due to shrinkage and temperature variation. Reinforcement provide பண்ணுறதுனால shrinkage cracks, அதாவது temperature variationனால சுருங்கி விரிதல்னால உருவாகக்கூடிய கிராக்ஸையும் அது மினிமைஸ் பண்ணிக்கும். 3 பாயிண்ட் எழுதினீங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. வாட் இஸ் மீன் பை லீவர் ஆர்ம்? இது வந்து லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். இதுக்கான ஆன்சரும் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்குலர் பீமை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனுடைய பிரெத் பி. இந்த பீமினுடைய டோட்டல் டெப்த் தட் இஸ் ஓவரால் டெப்த் கேபிட்டல் டி. அண்ட் இதில் ஸ்டீல் ராட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டாப் ஃபைபர்ல இருந்து ஸ்டீல் ராட் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வர உள்ளது எஃபெக்டிவ் டெப்த் ஸ்மால் டி. தென் அதில் நியூட்ரல் ஆக்சிஸ் டாட்டட் போட்டிருக்கு. டாப் ஃபைபர்ல இருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வர உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் XA. இப்போ இதில் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். டாப்பில் வந்து கம்ப்ரெசிவ் ஜோனாக இருக்குது, பாட்டம் டென்ஷன் ஜோனாக இருக்குது. இந்த கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் வேரி ஆகிருக்கு. இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் ஜோனில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து அந்த ட்ரையாங்குளுடைய சென்ட்ராய்டு பாயிண்ட். இந்த ட்ரையாங்குளுடைய டோட்டல் டெப்த் XA ஆனதுனால சி பாயிண்ட், அதாவது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து பேஸ்லேருந்து 1/3 ஆஃப் டெப்த்தில் தான் இருக்கும். therefore அந்த டிஸ்டன்ஸ் XA/3. டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்டீல் ராட் தான். இப்போ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அண்ட் டென்சைல் ஃபோர்ஸ். இந்த சி பாயிண்ட் அண்ட் டி பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். தட் இஸ் டினோட்டட் பை Z. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டாப் ஃபைபர்ல இருந்து ஸ்டீல் ராட் வர இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டி எஃபெக்டிவ் டெப்த். therefore அந்த எஃபெக்டிவ் டெப்த்தில் XA/3 டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் டெஃபினிஷனாக எழுதணும்னா it is denoted by Z. This is the distance between the line of actions of resultant compression and tension, that is Z equal to D minus XA/3. Next question, question number 11. When and why doubly reinforced beams are provided? இதுக்கான ஆன்சரை நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்ட் பீம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டீல் ராட்ஸ் வந்து டென்ஷன் ஜோன் அண்ட் கம்ப்ரெஷன் ஜோனில் ப்ரொவைட் பண்ணியிருந்தா தட் இஸ் டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்ட் பீம். எந்தெந்த சிச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பீமினுடைய டெப்த் குறைவாக இருந்தால் தான் அந்த ஹாலோ அல்லது இந்த ரூமோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
therefore அந்த இடத்துல beam depth நம்ம குறைக்கணும்னா கண்டிப்பா doubly reinforced beam போட்டாகணும். depth of beam குறைவா இருந்தா தான் headroom ஜாஸ்தியா இருக்கும். headroom வந்து நமக்கு ஜாஸ்தியா வேணும்னு இடத்துலயும் நீங்க doubly reinforced beam தான் யூஸ் பண்ணிக்கணும். headroom means நம்மளுடைய ஹெட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாபுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் headroom. இப்போ அதுக்கான ஆன்சரை பார்த்துக்கலாம். doubly reinforced beam, if the rods are placed both on tension and compression zone of the beam, it is called as doubly reinforced beam. When it is provided பார்த்தீங்கன்னா when the depth of beam has to be limited due to headroom requirements, aesthetic appearance, availability of space, etc. That is headroom அதிகமாக தேவைப்படக்கூடிய இடத்துல and aesthetic appearance உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல and availability of space உங்களுக்கு beam வந்து பெரிய டெப்த்தாக போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் இந்த கண்டிஷன்ஸில் doubly reinforcement ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஏன் அதில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் கான்கிரீட்டுடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும்போது கண்டிப்பாக கம்ப்ரெஷன் ஜோனில் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். தட் இஸ் இன் தீஸ் கண்டிஷன்ஸ் த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட் எக்ஸீட்ஸ் த பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹென்ஸ் த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் டு டேக் கேர் ஆஃப் த எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் இன் த கம்ப்ரெஷன் ஜோன். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துன்னா விட்டுருங்க, அட்லீஸ்ட் முந்தின சென்டென்ஸாவது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, டிஃபரன்ஷியேட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அண்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தட். இதுக்கான ஆன்சரும் நீங்கள் படிச்சாகணும். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அண்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த எலாஸ்டிக் தியரி. லிமிட் ஸ்டேட் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் போத் எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் தியரிஸ். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் எலாஸ்டிக் தியரியை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கு. லிமிட் ஸ்டேட் மெத்தட் பிளாஸ்டிக் தியரி அண்ட் எலாஸ்டிக் தியரி ரெண்டையுமே பேஸ் பண்ணியிருக்கு. தென் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் கிவன் ஃபார் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் ஒன்லி. அதாவது FCK and FY அந்த மாதிரி மெட்டீரியல் டே ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும்தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணுவாங்க. லிமிட் ஸ்டேட் மெத்தடில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் கிவன் ஃபார் போத் ஸ்ட்ரென்த் அண்ட் லோடு. அதாவது லிமிட் ஸ்டேட் மெத்தடில் மெட்டீரியல் டே ஸ்ட்ரென்த் அதாவது FCK FY அப்ளை பண்ணுறது போல் லோடுக்கும் அப்ளை பண்ணுவாங்க. தட் இஸ் அதனால தான் நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடில் செய்யக்கூடிய அத்தனை ப்ராப்ளங்களையும் லோடை காமா எஃப் கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். Then working stress method la serviceability conditions are not considered. Limit state method la serviceability conditions like cracking, deflection, vibration, fireproof, etc. are considered. Next question number 13. What are the materials used in RCC? இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். PCC and RCC ல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். PCC means plain cement concrete. அதில் ஸ்டீல் யூஸ் பண்ண மாட்டோம். That is cement, fine aggregate, coarse aggregate and water மட்டும்தான். RCC means reinforced cement concrete. Therefore cement, fine aggregate, coarse aggregate, steel and water யூஸ் பண்ணிக்கும். Next question number 14. What is mean by neutral axis? First neutral axis na என்னன்னு பார்த்துக்கோங்க. neutral axis வந்து ஒரு imaginary line. neutral axisல strain உடைய வேல்யூ 0 இருக்குது and stress உடைய வேல்யூ 0 இருக்குது. simply supported beam இருந்தா neutral axisக்கு மேலே இருக்கக்கூடிய portion வந்து compression zone ஆகவும் neutral axisக்கு below இருக்கக்கூடிய அந்த zone வந்து tension zone ஆகவும் இருக்கும். therefore neutral axis இருக்கக்கூடிய அந்த planeல தான் compression zone வந்து tension zone சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு ஸ்கெட்சை ரெஃபர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தட் இஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் மீன்ஸ் இட் இஸ் அன் ஆக்சிஸ் இன் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீம் லையிங் இன் த பிளேன் ஆஃப் ஜீரோ ஸ்ட்ரெயின். ஜீரோ ஸ்ட்ரெயினில் தான் இருக்குது. த ஸ்ட்ரெயின் இஸ் ஜீரோ அட் நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் மேக்ஸிமம் அட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ். டாப் மோஸ்ட் ஃபைபரும் பாட்டம் மோஸ்ட் ஃபைபரும் தான் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ். அந்த ரெண்டு இடத்துலையும் ஸ்ட்ரெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். Therefore, the bending stress is also 0 at neutral axis. Neutral axis la bending stress um 0 ah irukku. It is a layer where the tensile stress changes to compressive stress. That is tensile stress வந்து compressive stress க்கு change ஆகக்கூடிய அந்த layer. Otherwise compression zone tension zone க்கு change ஆகக்கூடிய layer னு எழுதிக்கலாம். Next, list out the different methods of design. அதுக்கான answer ultimate load method, working stress method and limit state method. நீங்கள் இப்போ ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் டிசைன் பண்ணுறது எல்லாமே லிமிட் ஸ்டேட் மெத்தடில் தான். இதுக்கு ப்ரீவியஸாக ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் தான் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி தான் அல்டிமேட் லோட் மெத்தடில் டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. therefore அதனுடைய ஆர்டர் வந்து அல்டிமேட் லோட் மெத்தட், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அண்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிங்க்லி அண்ட் டப்ளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீம் செக்ஷன். இதுக்கான ஆன்சர் வேர்டிங்ஸ்லேருந்து எழுதிக்கலாம். டென்ஷன் ஜோனில் மட்டும் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் தட் இஸ் சிங்க்லி ரீன்ஃபோர்ஸ் செக்ஷன். Doubly reinforced means tension zone and compression zone la reinforcement rod provide பண்ணிருப்பாங்க. Singly reinforced beam and doubly reinforced beam, if the rods are placed only in the tension zone of a beam, it is called as singly reinforced beam. Doubly reinforced beam means if the rods are placed both on tension and compression zone of the beam, it is called as doubly reinforced beam. இவ்வளோ எழுதினாலே போதும். அடிஷ்னலாக பாயிண்ட் வேணும்னா
இதில் வந்து singly reinforced beam the rods will take up all the tensile forces and the concrete will take up the compressive forces. Tensile force மட்டும்தான் steel rods take up பண்ணும். ஆனால் in doubly reinforced beam sections the steel rods will take up the tension as well as compression. ரெண்டு zone rods provide பண்ணியிருக்கிறனால compression zone இருக்கக்கூடிய steel rods வந்து அந்த compressive force தாங்கிக்கும். Next question number 17. What are the different grades of steel? Code book page number 2ல last paragraphல இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் A, B, next pageல C and D இருக்கு. அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் FE 250, FE 415, FE 500 இந்த 3 கிரேட் எழுதினாலும் போதும். இந்த 3 கிரேடும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் செய்யும்போது படிச்சிருப்பீங்க. therefore அதை எழுதினாலும் ஓகே தான். FE 250 மீன்ஸ் மைல்ட் ஸ்டீல் ராட்ஸ். FE 415 and FE 500 வந்து high strength deformed steel bars. And question number 18. What are the advantages of limit state method? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அண்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கான கம்பேரிசனில் படித்த அதே பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். அதர்வைஸ் முடிஞ்சால் அடுத்த வேறு பாயிண்ட்ஸும் படிச்சுக்கலாம். தட் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் லிமிட் ஸ்டேட் அதே பாயிண்ட்ஸ் தான் அங்கே எழுதியிருக்கோம். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் போத் எலாஸ்டிக் as well as plastic theories and hence suitable for concrete structures. Second point, the structure will not collapse even under the worst possible loading conditions since the design is safe and serviceable. நம்ம வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தடில் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்துக்கு கொடுத்துருக்கிறதுனால worst possible loading conditionலையும் அது சேஃபாக தான் இருக்கும். அண்ட் மோர் ரியலிஸ்டிக் FOS values are used in the design, hence this method is more economical. ரொம்ப சிக்கனமான ஒரு செக்ஷன் கிடைக்குது. And fourth point, the overall size of structural members, beam and slabs arrived by this method are less and hence they provide better appearance to the structure. லிமிட் ஸ்டேட் மெத்தடில் டிசைன் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ்டைய செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால அது வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. 4 பாயிண்ட்ஸும் ஈஸி தான், முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் தான் கொஞ்சம் பெரிய யூனிட், அதை முடிச்சிட்டோம். ரிமைனிங் யூனிட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.